வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா, உளுந்தும் காசரக்கரையும் விதைச்சிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வயல்வெளிக்கு வந்ததில நான் ரொம்ப சந்தோஷம் அடையிறேன். நீங்கலாம் நம்ம வயல்வெளி பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. வாழைக்குலை 2 பக்கமும் வந்திருக்கு. மனசுக்கே திருப்தியா இருக்கு. இந்த மாரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வாழை மரத்துக்கு 2த்துக்குமே ஊட்டச்சத்து தேவை. அப்போ காய் பெருசு பெருசா வராது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரோஸ் செடி அழகா பூ எடுத்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இந்த மாரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்துல நெறைய அன்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கத்திரி செடிக்கெல்லாம் இப்போ தான் தண்ணி மொண்டு ஊத்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே தண்ணி ஊத்தணும். எல்லாமே வாட ஆரம்பிச்சிடுச்சு. மொளகா செடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வாடி இருக்கு. இப்போ தான் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு ஊத்துனேன். மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார நடுவுல கத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம செல்லக்குட்டி தான் கத்திட்டு இருக்கான். அதான் பச்சை பசேல்னு இல்லாத வரைக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பில்லுக்காக அவன் கத்திட்டு இருக்கான். வைக்க தான் போட்டிருக்கான். கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா காய் வச்சிருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுத்துருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸ் செடி ஒண்ணு வதங்கியிருக்கு. அத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் நம்ம கருவேப்பிலை செடி நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஆரஞ்சு பழமா, கமலா பழமா, என்ன பழம்னே தெரியாத வந்திருக்கு. சரி பார்ப்போம், பழுக்கட்டும், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். என்ன ஆகும்னு தெரியல. கடைசியா நான் இத உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆப்பிள் செடி ரொம்பவே அழகா பூ எடுத்திருக்கு. பாவக்காய் நம்ம காயா பார்க்கும்போது எங்க தான் இருக்குன்னே தெரியல. ஆனா பழம் பார்த்தா தான் தெரியுது, இவ்ளோ இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேங்காவும் நல்லா வச்சிருக்கு. வாங்க ஆப்பிள் செடியாண்ட போலாம். ரொம்பவே அழகா பூ எடுத்திருக்கு. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது கூட அங்க தான் வச்சு ஆப்பிள் மரம் தான் வச்சு குடுக்குறேன். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கொய்யாக்காவும் பரவாயில்ல, நல்லாவே காய் வச்சிருக்கு. இப்போ என்னன்னா, நான் ஏன் இந்த மாரி சுத்தி காட்டுறேன்னா, எல்லாமே ரொம்ப வதங்கியிருக்கு. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நல்லா இறைச்சி வளர்த்துருந்தது. இன்றைக்கி தண்ணி இல்லாத நிற்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும்.